ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிரெனேட் எப்படி அடிக்கிறது, ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன் விளக்கமாக. ஸோ அதை மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் போய்ட்டு மறக்காமல் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது, பெர்முடா மேப்பில் சிஎஸ்ஆரில் வர ரவுண்ட்ஸில் எல்லா ரவுண்ட்லேயும் எப்படி கிரெனேட்டில் நாக் வைக்கிறது அப்படின்றத பற்றினா. அதுக்கு ஒரு சின்ன சின்ன இடங்க இருக்குது. அந்த இடத்துல கிரெனேட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாக்கு விழுந்துடும், இல்லை அட்லீஸ்ட் எனிமி டேமேஜ் ஆச்சு வாங்கிடுவான். ஸோ அந்த எந்தெந்த இடம்ன்றதை நான் சொல்கிறேன். அந்த இடத்துல கரெக்டாக குக் பண்ணி அடிங்க கிரெனேடை. அந்த இடத்துல கண்டிப்பாக எனிமி நாக்காவான். 1 or 2 நாக்ஸ் இஃப் யூ ஆர் லக்கி. இல்லை நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தால் 3 நாக் கூட விழலாம். இல்லை என்ன மாதிரி நீங்களும் அன்லக்கியாக இருந்தீங்கன்னா ஒரு நாக்கு இல்லை டேமேஜ் வாங்கிட்டு தப்பிச்சிருவான். பட் ஆனால் கன்ஃபார்மாக நாக்கு விழுந்துடும். அது எந்தெந்த இடம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து வந்தால் இந்த சைடு இந்த வீட்டு ஜன்னலுக்காக அடிங்க. பக்காவாக நாக்கு விழும், கண்டிப்பாக விழும். ஏன்னா இந்த சைடு கண்டிப்பாக ஏறுவானுங்க, நாக்கு விழும். இல்லை நீங்கள் கொஞ்சம் வேகமாக வருவீங்க டாஸாகி போட்டுன்னா இந்த சைடு படிக்கட்டுக்காகவே அடிச்சிருங்க. அதே தான் ஆப்போனண்ட்லேயும் இந்த வீட்டுக்கு இந்த சைடில் நீங்கள் அந்த சைட்லேருந்து ஸ்பான் ஆகி வந்தாலும் அங்கேயே அடிக்கலாம். ஷிப்யார்ட், அடுத்து வந்து ஷிப்யார்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் கிட்ட கரெக்டாக இந்த கண்டெய்னரில் வருவானுங்க எவனாச்சு, அந்த இடத்துல அடிங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் ஸ்பான் ஆனாலும் இதே கண்டெய்னருக்கு இந்த சைடு இருக்க கண்டெய்னருக்கு அடிங்க, நாக் ஆகிடுவான். அடுத்து பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயுமே நீங்கள் உள்ளே ஃபைட் எடுத்திங்கன்னா நல்லது கைஸ். ஏன்னா நீங்கள் கவர் பண்ணி அடிக்கிறதுக்கு பக்காவான ரேஞ்ச் இது. ஸோ குக் பண்ணுறதே தெரியக்கூடாது, ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து சென்டோஸாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு இந்த ஃபென்சிங் 2 சைடுக்காக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாக்குலும். அந்த சைட் ஸ்பான் ஆனீங்கன்னா வீட்டுக்கு அடிங்க. வீட்டுக்கு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாக்குலும். இந்த 2 சைடு பார்த்து வச்சிங்க, இங்கே அடிங்க கிரெனேடை, கண்டிப்பாக நாக்கு விடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏரியாவும் கிடையாது. பட் நீங்கள் மேலே ஒரு மேல் ரிட்ஜிலேருந்து ஃபைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எனிமி நல்லா விசிபிளாக இருப்பான், கிரெனேட் அடிக்க வசதியாக இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்பேஸும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் அடித்தா நாக்கு விடும்ட்டு மில்லில் இருக்குது. மில்லில் வந்து நீங்கள் அடிக்கடி நாக்கு வைக்கலாம். இந்த ஒன்று நீங்கள் இந்த சைட் ஸ்பான் ஆனீங்கன்னா இந்த ட்ரக்கு பின்னாடி அடிங்க, கன்ஃபார்ம் நாக்கு விழும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சைட் ஸ்பான் ஆகிட்டிங்கன்னா இந்த ட்ரக்கில் நின்று இந்த சைடு, அதாவது இந்த கேப், இந்த படிக்கட்டுக்காக ஏறி வர இந்த கேப்பில் அடிங்க. இதில் நான் சரியாக அடிக்கலை, ஏன்னா நான் குக் பண்ணிட்டேன், அதனால் நாக்கு வச்சிட்டேன். பட் நோ ப்ராப்ளம், நானும் அவனை நாக்கு வச்சுட்டேன். ஸோ இந்தந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கிரெனேட் அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நாக்கு எடுத்துடலாம். இது போக உங்களோட ஐக்யூ, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல நாக்கு வைக்கலாம். அது உங்களோட ஐக்யூவை பொறுத்தது. இது வந்து நான் சும்மா ரேண்டமாக இதெல்லாம் இந்த இடத்துலலாம் நாக்கு விழும் அப்படின்னு சொன்ன இடம் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த இடத்துல வேணால், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வேணால் கிரெனேடை வந்து உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.